ஈரோடு கணேசமூர்த்தி அவர்கள் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இம்முறை திமுகவிலே உறுப்பினரான சேர்ந்தால்தான் அங்கே இடம் கொடுக்க முடியும் என்ற நிலையில் வேண்டா வெறுப்பாகத்தான் அவர் உறுப்பினராக திமுகவிலே சேர்ந்த பிறகு அவர் நாடாளுமன்ற உறுப்பினரானார். இப்பொழுதும் அங்க திமுக உறுப்பினராக இருந்து கொண்டு வேறொரு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் அதை ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டும். அதனால்தான் நான் அவரிடம் என்ன பேசியிருந்தேன் என்றால், சட்டமன்ற தேர்தல் வருகிறது, அதிலே உங்களுக்கு விருப்பமான வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு தொகுதியிலே நீங்கள் நின்று கொள்ளலாம் என்றுதான் சொன்னேன். அவர் அதை பற்றி ஒண்ணுமில்லை, 2 சீட்டு கொடுத்தா கன்சிடர் பண்ணுங்க, 1 சீட்டுன்னா துரணிக்கட்டும் என்றுதான் கணேசமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள். இந்த தேர்வு முடிந்த பிறகும் கூட என் வீட்டுக்கு பல முறை வந்தார். நான் அவருடைய வீட்டுக்கு போனேன் அங்கே டெல்லியிலே. அந்த அளவுக்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்கு உயிராக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பழகி வந்திருக்கிறோம். தியாகராசர் கல்லூரியில் சென்னையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் தலைவராக இருந்தார். அறிஞர் அண்ணாவுக்கு நன்கு பரிச்சயமானார். கொள்கையும் லட்சியம்தான் பெரிது என்று வாழ்ந்தார். ஆனால் சமீப காலமாக அவர் ஒரு மன அழுத்தத்திலே இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் முருகனும் செந்திலும் என்னிடம் சொன்னார்கள். கபிலனும் கணேசமூர்த்தியினுடைய பையனும் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு என்று. அதை நான் இங்கே விவரிக்க விரும்பவில்லை. இந்த இடம் கொடுப்பது என்கிற பிரச்சனையிலே அவர் மகிழ்ச்சியாகவே தான் இருந்தார். இடம் அறிவித்த பிறகும் கூட என்னிடம் பேசினார். நானும் அவரிடத்திலே நன்கு பேசிக் கொண்டுதான் இருந்தேன். அவரை நான் தான் முதலாக டாக்டர் தணிகாசலம் அவர்களிடம் இருதய சிகிச்சைக்காக அழைத்து கொண்டு சென்று அறிமுகப்படுத்தினேன். அதன் பிறகு 3 மாதத்துக்கு ஒரு முறை வருவார். டாக்டர் தணிகாசலத்தை பார்த்துவிட்டு என்னையும் பார்த்துவிட்டு தான் செல்வார். அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரும் தூணாக திகழ வேண்டிய கொங்கு மண்டலத்தினுடைய சிங்கமாக திகழ்ந்த அவர் இப்படி ஒரு முடிவுக்கு வருவார் என்று நான் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. அவ்வளவு பெரிய இடி தலையிலே விழுந்ததைப் போல அவர் இந்த இயக்கத்துக்கு பணியாற்றியிருக்கிறார், பொதுமக்களுக்கு பணியாற்றியிருக்கிறார், விவசாயிகளுக்காக கடுமையாக போராடி இருக்கிறார். மக்கள் நலனே தன்னுடைய கடமை என்று வாழ்ந்த கணேசமூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. அவர் மறைந்தார் என்ற செய்தியை கேட்பதற்கு முன்பு மருந்து கொடுத்து விட்டார் என்று சொன்ன போதே எனக்கு உயிரெல்லாம் போய்விட்டது. எவ்வளவு துணிச்சலானவர், எவ்வளவு மன உறுதி வாய்ந்தவர், அவரா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார் என்று நான் என்னை அதற்கு மத்தியிலே ஏடுகளிலே அவருக்கு MP சீட் கிடைக்காதனால்தான் வருத்தத்திலே